Hi friends, இப்போ நான் பார்க்க போகிறது write a program to print numbers from n to 1. எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட்ட வந்து ஒரு நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணணும். யூசர் என்டர் பண்ணுற நம்பர்ல இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50 அப்படின்றது என்டர் பண்ணாங்கன்னா 50, 49, 48, 47 அதுலேருந்து நமக்கு 1 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். நான் எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் நியூ கிளாஸ், கிளாஸோட நேம் print numbers n to 1 அப்படின்றத வச்சிடறேன். மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் ப்ராக்கெட்டில் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றது கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப், அந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் என்டர் ஏ நம்பர் அப்படின்றது கேட்குறேன். இப்போ யூசர் என்டர் பண்ணுற நம்பரை எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். இதை எடுத்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இன்ட் நம்ம அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஃபாரோட சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் இன்ட் ஐயோட வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஐயோட வேல்யூ நம்ம இங்கே 1 அப்படின்றது கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது 1லேருந்து பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் 1 அப்படின்றது கொடுக்கணும். இங்கே என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம் அப்படின்றத தான் இனிஷியலைஸ் பண்ணணும். நம் செமிகோலன் ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்ற செக் பண்ணணும். இங்கே கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்குவாங்க. லெஸ் தென் போடக்கூடாது, செமிகோலன். இங்கே இன்க்ரிமெண்ட் போடக்கூடாது, டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணுறோம். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் இங்கே ஐ அப்படின்றத கொடுக்குறேன். லாஸ்ட்டாக நம்ம ஸ்கேனர் க்ளோஸ் பண்ணோம். எஸ்சி டாட் க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துறேன். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பாருங்க, என்டர் ஏ நம்பர் அப்படின்றது இருக்குது. நான் இங்கே 5 அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்க, 5, 4, 3, 2, 1 அப்படின்ற ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்றது பார்ப்போமா. இங்கே வந்து நம்ம 5 அப்படின்றத கொடுப்போம். இங்கே ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 5 அப்படின்றது இனிஷியலைஸ் ஆகும். இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத செக் பண்ணும். இங்கே வந்து நமக்கு கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படின்றது டிக்ரிமெண்ட் ஆகும். ஈக்குவல் 4. இங்கே 4 கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ஸோ இங்கே வந்து நமக்கு 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே அடுத்து 3க்கு கண்டிஷன் ட்ரூ ஆகும், 2க்கு கண்டிஷன் ட்ரூ ஆகும், 1க்கு நமக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகும். இங்கே 0 அப்படின்றது வரப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் 1 செக் பண்ணுமோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நமக்கு இந்த ஃபார் லூப் பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும். இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்புட் கொடுக்குறேன். இப்போ 10 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்கள், 10, 9, 8, 7 ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் லைனில் நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. 10, 9, 8 அப்படின்ற அடுத்தடுத்த லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கா. இதெல்லாமே நமக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பதிலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இங்கே பிரிண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் ஏ நம்பர் அப்படின்றது கேட்குது. நான் 5 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்கள், 5, 4, 3, 2, 1 அப்படின்ற பிரிண்ட் ஆகிடுது. இது எல்லாமே ஜாயிண்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸோட நமக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். என்டர் ஏ நம்பர் கேட்குது. நான் 10 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்க, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஜாவா கற்றுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.